தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாசேர். ஆட்சிக்கு வந்த 60 நாள்லேயே 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள கோயில் நிலத்தை தாரை வாத்துட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு என்பது தாவேகாவுடைய பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் லோகேஷ் மீதும் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் மீதும் வைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இப்ப மேலும் 2 தாவேகா அமைச்சர்கள் வசமாக சிக்கியிருக்கிறாங்க. இந்த முறை ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சகத்திட்ட அவங்க மாட்டியிருக்கிறாங்க. அது வேற எந்த அமைச்சரும் இல்லை, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்மோகன் அவர்களும் தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கீர்த்தனா அவர்களும் தான். இவங்க 2 பேரும் வெளிநாட்டு பயணம் பண்ணியிருக்கிறாங்க, அதை எங்க கிட்ட இருந்து மறைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இந்த 2 அமைச்சர் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசுக்கும் ஒரு சோகாஸ் நோட்டீஸை அனுப்பியிருக்கிறாங்க. ஏன் இப்படி வெளிநாட்டு போனோம்னா இவங்ககிட்ட சொல்லிட்டு தான் போகணுமா? அந்த சோகாஸ் நோட்டீஸில் அப்படி என்ன இருக்குது? இந்த சோகாஸ் நோட்டீஸில் என்ன விளக்கம் இவங்க கொடுக்கணும்? அப்படி விளக்கம் ஒழுங்காக கொடுக்கல அப்படின்னா என்ன தண்டனை இவங்களுக்கு கிடைக்கும்? அது மட்டுமல்லாது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்மோகன் அவர்கள் கூடுதலாக அவருடைய வாக்குமூலத்தில் சிஎம் விஜயையும் மாட்டி விட்டுருக்கிறார். இது எல்லாம் பற்றியும் தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். மறக்காமல் என்னுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சகத்திடமிருந்து தமிழ்நாடு அரசுக்கு ஒரு சோகாஸ் நோட்டீஸ் வந்திருக்கு. அந்த சோகாஸ் நோட்டீஸில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, உங்களுடைய 2 அமைச்சர்கள் ராஜ்மோகனும் சரி கீர்த்தனாவும் சரி அவங்க எங்ககிட்ட எந்த தகவலும் சொல்லாமல் வெளிநாட்டு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறாங்க. அவங்க கூட போன IAS அதிகாரிகளும் அழைத்துட்டு போயிருக்கிறாங்க. இது மட்டுமல்லாது டிப்ளமேட் பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி தான் ஒரு மினிஸ்டர் வெளிநாட்டு பயணத்தை மேற்கொள்ளணும். ஆனால் இவங்களுடைய சொந்த பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி வெளிநாட்டு போயிருக்கிறாங்க. ஏன் இந்த புரோட்டோகால் கூட உங்களுக்கு தெரியாதா? வெளியுறவுத்துறை அமைச்சகத்துடைய புரோட்டோகாலை நீங்கள் மீறி இருக்கிறீங்க, உடனடியாக இதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுடைய தலைமைச் செயலாளர்லேருந்து உள்துறை செயலாளர்லேருந்து சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் வரைக்கும் சோகாஸ் நோட்டீஸை அனுப்பியிருக்கிறது ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சகம். இவங்க சொல்வதை போலவே பார்த்தீங்க அப்படின்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்மோகன் அவரும் சரி கீர்த்தனாவும் சரி வெளிநாடு போயிருக்கிறாங்க. கீர்த்தனாவை பொறுத்த வரைக்கும் கடந்த ஜூன் மாதமே சவுத் கொரியாவுக்கு பயணப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய ஹுண்டாய் நிறுவனத்தை சந்தித்ததாக இவர்களே போட்டோவை வெளியிட்டிருக்கிறாங்க. அமைச்சர் ராஜ்மோகனை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு அமெரிக்காவில் ஃபெட்னா நடத்தக்கூடிய நிகழ்ச்சியில் இவர் கலந்து கொண்டு பேசியிருக்கிறார். அவர் 2 பேருமே வெளிநாட்டு பயணத்தை செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த வெளிநாட்டு பயணத்தை ஒன்றிய அரசு கிட்ட இருந்து மறைச்சதோடு மட்டுமல்லாமல் இந்த டிப்ளமேட் பாஸ்போர்ட்டை பயன்படுத்தாம சொந்த பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி இருக்கிறாங்க என்ற குற்றச்சாட்டு தான் தற்போது வைக்கப்பட்டிருக்கு. ஏன் இப்படி அமைச்சர்கள் வெளிநாடு போகும்போது அனுமதி வாங்கிட்டு தான் போகணுமா அப்படின்னா கண்டிப்பாக அனுமதி வாங்கிட்டு தான் போகணும். ஏன்னா இவங்க இந்த மினிஸ்டராக இருக்கக்கூடியவர்கள் வெளிநாடு போகும்போது இவங்க இந்திய பிரதிநிதியாக தான் கணக்கில் எடுத்துக்கொள்வாங்க. இவங்க எங்கே போகிறாங்க, எந்த நிகழ்ச்சியில் பேசுகிறாங்க உள்ளிட்ட அத்தனையுமே இந்தியாவுடைய நிலைப்பாடாக தான் கருதப்படும். அப்படின்றதுனால இந்த அமைச்சர்களாக இருக்கட்டும், சிஎம்மாக இருக்கட்டும், அதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருக்கட்டும், அத்தனை பேருமே ஒன்றிய அரசுடைய அனுமதி இல்லாமல் வெளிநாட்டுக்கு போகவே கூடாது. இதை இன்னும் விளக்கமாக சொல்லணும்னா கடந்த மே 6, 2015 சர்க்குலரே வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் 3 விஷயத்தை சொல்கிறாங்க. அதாவது சிஎம்ஓ, மினிஸ்டரோ, கவர்மெண்ட் எம்ப்ளாயியோ நீங்கள் அரசு ரீதியாக உங்களுடைய பயணமாக இருந்தாலும் சரி அல்லது பிரைவேட்டான ஒரு பயணமாக இருந்தாலும் சரி ஒன்றிய அரசிடம் முறைப்படி தகவலை சொல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு விதி இருக்குது. 2வது விஷயம் என்ன அப்படின்னா ப்ரியர் பொலிட்டிக்கல் கிளியரன்ஸை வாங்கணும் அப்படின்றாங்க. இந்த பொலிட்டிக்கல் கிளியரன்ஸ்னால் என்ன அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன். 3வது விஷயம் FCRA ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்ற இந்த ஆக்டின் படியும் பார்த்தீங்கன்னா ஒரு அனுமதி என்பது வாங்க வேண்டும். இந்த 3 விஷயத்தையும் செய்யாமல் ஒரு அமைச்சராலேயோ சிஎம்ஆலேயோ வெளிநாடு பயணத்தை மேற்கொள்ளவே முடியாது. இப்படி அப்ளை பண்ணுறது என்பது ரொம்ப கஷ்டமான காரியமா அப்படின்னு சொல்லி கேட்டால் முன்னாடி தான் வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கிட்ட நேரடியாக போய் விண்ணப்பிக்கிற மாதிரி இருந்துச்சு. 2016க்கு பின்பு பார்த்தீங்க அப்படின்னா e-poll-clearance.government.in அப்படின்ற இணையதளம் மூலமாகவே தன்னுடைய மனு கொடுக்கலாம். ஆன்லைனில் கிடைக்கக்கூடிய அந்த அப்ளிகேஷனை டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் DEA செக்ரட்டரிக்கு அனுப்பி அதை பல்வேறு கட்டத்தில் பல்வேறு துறைகள் ஆய்வு பண்ணி இவங்களுக்கு கிளியரன்ஸ் என்பது கொடுப்பாங்க.
ரொம்ப குறிப்பாக இந்த பொலிட்டிக்கல் கிளியரன்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொன்னேன்ல, அந்த பொலிட்டிக்கல் கிளியரன்ஸ்ல எந்த அடிப்படையில் கொடுப்பாங்க அப்படின்னா, இப்போ ஒரு அமைச்சர் ராஜ்மோகன் இருக்கிறாரு, கீர்த்தனா இருக்கிறாங்க அப்படின்னா, இவங்க போய் கலந்துக்கிறாங்கல்ல ஈவெண்ட், அந்த ஈவெண்ட்டை நடத்துபவர்கள் யார், அந்த அமைப்புடைய பின்னணி என்ன, அந்த நிகழ்ச்சியுடைய இந்த நேச்சர் என்ன அப்படின்றத ஆய்வு பண்ணுவாங்க. அந்த நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய இன்விடேஷன் ஆய்வு பண்ணுவாங்க. அதில் யார் யார் கலந்து கொள்கிறாங்க, அதில் சீஃப் கெஸ்ட்டாக கலந்து கொள்ளக்கூடியது யார் அப்படின்றத பார்ப்பாங்க. பிற நாடுகள்ல இருந்து அந்த நிகழ்ச்சியில் யாரெல்லாம் கலந்து கொள்கிறாங்க அப்படின்ற அந்த லிஸ்ட்டையும் பார்ப்பாங்க. ரொம்ப குறிப்பாக இவங்க ஒரு நாட்டில் போய் கலந்து கொண்டு பேச போகிறாங்கல்ல, அந்த நாட்டுடைய உறவு, இந்தியாவுக்கும் அந்த நாட்டுக்குமான உறவு எப்படி இருக்குது அப்படின்றதையும் ஆய்வு பண்ணி பலகட்ட பிரிவுக்கு பிறகுதான் இந்த பொலிட்டிக்கல் கிளியரன்ஸை கொடுப்பாங்க. இது ஒன்றா. அடுத்து எஃப்சிஆர்ஏ சொன்னல, எஃப்சிஆர்ஏ இந்த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்டை பொறுத்த வரைக்கும் ஃபார்ம் FC2 கண்டிப்பாக ஃபில் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா இந்த எஃப்சிஆர்ஏ ஆக்ட் செக்ஷன் 3 படி ஒரு அமைச்சர் வெளிநாட்டுக்கு போய் அந்த நிறுவனம், ஒரு என்ஜிஓ ஏதோ ஒரு நிறுவனத்திடமிருந்து பணம் வாங்குதல் அல்லது அவங்க கிட்ட இருந்து ஏதாவது ஹாஸ்பிட்டாலிட்டி அனுபவிக்கிறது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பண்ணாங்கன்னா அது சட்டப்படி தப்பு. இதனால சிறை தண்டனை கூட விதிக்கும், அபராதம் விதிக்கப்படலாம், சிபிஐ விசாரணைக்கு கூட ஆட்படலாம் அப்படின்ற பல்வேறு சம்பவங்கள் என்பது இந்த எஃப்சிஆர்ஏ ஆக்டை நீங்க மீறினீங்கன்னா கண்டிப்பாக அதை ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். இப்போ இதைத்தான் அமைச்சர் ராஜ்மோகனும் கீர்த்தனாவும் மீறி இருக்கிறாங்க. ஒன்றிய அரசு இவ்வளவு ரூல்ஸ்களை போட்டும் கூட இதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணாமல், இவங்ககிட்ட இந்த அனுமதி எதுவுமே வாங்காமல் சொந்த பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு தான் இப்போ இந்த 2 பேர் மீது வைக்கப்படுது. இதில் ரொம்ப பெரிய ஒரு சிக்கலாக மாறினது என்னன்னா, இவங்களாவது புதுசாக வந்த அமைச்சர்கள் பெருசாக விஷயம் தெரியாதுன்னு சொல்லி விட்டுறலாம், ஆனால் கூடவே அதிகாரிகளும் போயிருக்கிறாங்க. அப்போ அதிகாரியும் போயிருக்கிறாங்க அப்படின்றப்போ IAS IPS அதிகாரிகளுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியாமல் இருக்குமா? அப்போ எந்த அடிப்படையில் அரசை இவங்க தவறாக வழிநடத்திட்டாங்களா அப்படின்ற அந்த கேள்வியுமே சோகாஸ் நோட்டீஸில் கொடுத்திருப்பதாக தகவல் வந்திருக்கு. சரி, இப்போ இந்த சோகாஸ் நோட்டீஸை அனுப்பிட்டாங்க, இதற்கு விளக்கம் கொடுக்கணும், இதனால் என்னங்க பிரச்சனை வந்துட போகுது அப்படின்ற சில விஷயங்களை எல்லோரும் கேட்கலாம். இதில் இந்த சோகாஸ் நோட்டீஸை பொறுத்த வரைக்கும் எந்த நோக்கத்துக்காக நாங்கள் பயணப்பட்டோம், அங்கே யாரெல்லாம் சந்தித்தோம், என்னென்ன விஷயங்களை எல்லாம் நாங்கள் பண்ணோம் அப்படின்ற முழுமையான ஆதாரத்தை இந்த அமைச்சர்கள் இந்த சோகாஸ் நோட்டீஸுக்கு பதிலாக கொடுக்கணும். இதில் ஒரு பிரச்சனை இப்போ என்ன தெரியுமா மாறி இருக்கு, ஏற்கனவே சொன்ன IAS மாட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் CM விஜயுமே ராஜ்மோகன் கோர்த்து விட்டார். அமெரிக்காவுக்கு இவர் பயணப்பட்டுட்டு ரிட்டர்ன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட்டில் ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டார். அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு முதலமைச்சர் அவரினுடைய அறிவுறுத்தலின்படி அமெரிக்காவில் கடந்த ஒரு வார காலமாக பல்வேறு வகையான உலக தமிழர்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஃபெட்னாவினுடைய ஆண்டு விழாவில் சிறப்பாக பங்கேற்று அந்த விழாவில் சிறப்பித்ததோடு மட்டுமல்லாது அங்குன்றும் இங்குன்றுமாக பிரிந்து கிடக்கிற எல்லா தமிழர்களையும் தமிழ் அமைப்புகளையும் ஒன்றாக்கி நன்றாக்கி மீண்டும் ஒரு உலகத்தமிழ் மாநாடு நடத்துவதற்கான ஆலோசனைகளையும் மேற்கொண்டு, அது மட்டுமல்லாது அங்கிருந்து ஹூஸ்டன் மாகாணத்திற்கு சென்று அங்கு நம்முடைய தமிழ் இருக்கைக்கான பல்வேறு பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அப்படி அனைத்து வகையான தமிழ் பணியோடு வெற்றிகரமாக அமெரிக்க பயணத்தை நிறைவு செய்து வந்திருக்கிறேன். இந்த பொன்னான வாய்ப்பளித்த மாண்புமிகு முதல்வருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது CM உடைய அறிவுறுத்தலின்படி தான், அவர் கொடுத்த அந்த வாய்ப்பின்படி தான் நான் அமெரிக்காவில் போயிட்டு ஃபெட்னா விழாவில் கலந்து கொண்டேன், அங்கே பல்வேறு தமிழர்களை சந்தித்தேன், பல்வேறு ஹூஸ்டன் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கைகள் அமைப்பதற்கான நாங்கள் போய் சந்திப்பு நடத்தியிருக்கேன், விரைவிலேயே தமிழர்களுடைய அந்த உலக தமிழர் மாநாட்டையும் நாங்கள் நடத்த இருக்கிறோம் அப்படின்ற அந்த வார்த்தையை இவர் பயன்படுத்துகிறார். அப்போ இந்த பயணம் என்பது நான் தனிப்பட்ட முறையில் பயணம் பண்ணல, CM விஜயுடைய அறிவுறுத்தலின் பேரில் தான் பயணப்பட்டிருக்கிறேன். CM விஜயுடைய அறிவுறுத்தல் பேர் என்ன அர்த்தம், அதிகாரப்பூர்வமாக அரசுடைய அதிகாரப்பூர்வ பயணமாக இது மாறி இருக்கிறது அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட் இதன் மூலமாகவே நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியுது. அப்போ தாமாட்டினது மட்டும் இல்லாம CM விஜயும் இந்த விஷயத்துல கோர்த்து விட்டிருக்கிறார் அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்மோகன் அவர்கள். இப்போ கேள்வி எப்படி மாறிடுச்சுன்னா, இந்த அரசுடைய தலைவனாக இருக்கக்கூடிய CM விஜய்க்கு ஒன்றிய அரசுகிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் தன்னுடைய அமைச்சர்களை அனுப்பணும் அப்படின்றது தெரியாதா அப்படின்ற கேள்வியை இப்ப விஜயை நோக்கி எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பிரச்சனை என்பது பார்ப்பதற்கு ஒரு சிறிய பிரச்சனையாக இருந்தாலுமே
தமிழ்நாடு அரசுக்கு இது மிகப்பெரிய ஒரு சிக்கல் தான். ஏன்னா இதே மாதிரி பொலிட்டிக்கல் கிளியரன்ஸும் சரி, எஃப்சிஆரியும் சரி, எந்த கிளியரன்ஸும் வாங்காமல் வெளிநாட்டுக்கு போக முற்பட்டு பல்வேறு நபர்கள் அவங்களுடைய பாஸ்போர்ட் என்பது முடக்கப்பட்டிருக்க வரலாறுலாம் இங்கே இருக்குது. ஜார்க்கண்டோடைய மினிஸ்டருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே அந்த பாஸ்போர்ட் என்பது தற்காலிகமாக முடக்கப்பட்டுச்சு. அது மாதிரி எதிர்காலத்தில் இவங்களுடைய பாஸ்போர்ட் என்பது முடக்கப்படலாம். அல்லது இவங்க வேறு எதுவும் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போய் ஒன்றிய அரசுகிட்ட போய் அனுமதி வாங்கணும் போட்ட அனுமதி வாங்கினாலும் கூட பழைய விஷயத்தை சுட்டி காட்டியே உங்களுக்கு நாங்கள் அனுமதி கொடுக்க முடியாது அப்படின்ற விஷயத்த சொல்லலாம். எஃப்சிஆர்ஏ ஆக்ட்னு இருக்கு. இந்த ஆக்டின் படி வெளிநாட்டு நிறுவனத்திடமிருந்தோ அல்லது அந்த நிறுவனமோ நம்மகிட்ட எந்த சொகுசு வசதிகளும் நம்மளுக்கு செஞ்சு கொடுத்துடக்கூடாது. ஏன்னா அரசு பயணம்னா அரசுடைய செலவு தான் இருக்கணும். இந்திய தூதரகம் அதை கண்காணிக்கும். அப்படின்றப்போ என்ஜிஓ ஆக்டாக அது மாறிடும். எஃப்சிஆர்ஏட்ட வெளிநாட்டிலேருந்து முறைகேடாக ஒரு பணம் வாங்கினார்ன்ற மாதிரி மாறிடும். உதாரணமாக ஃபெட்னாவுடைய நிகழ்ச்சியில் இவர் கலந்து கொள்கிறார் அப்படின்னா அவங்க ஏதாவது அந்த நிறுவனமோ அல்லது என்ஜிஓக்கள் யாராவது தனிநபரோ இவருக்கு ஏதோ ஒன்று பணம் கொடுத்துருந்தாலோ அல்லது இவங்களை ரொம்ப பயங்கரமாக அமைச்சரை கவனிச்சிருந்தாங்களோ அதுவும் அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்மோகன் அவர்களுக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா மாறலாம். அதே மாதிரி தான் கீர்த்தனாகும். கொரியாவுக்கு போயிருந்தப்போ அவங்களுக்கு என்ன யார் அந்த செலவுகளை பண்ணார் அப்படின்ற விஷயமெல்லாம் அவங்க கொடுக்கக்கூடிய விளக்கத்தில் வரும்போது அந்த விதமே எஃப்சிஆர்ஏ ஆக்டின் கீழே வருவதற்கான பிரச்சனை என்பது இருக்குது. இது எந்த அளவுக்கு போகும் அப்படின்னா சிபிஐ விசாரணைக்கு போகக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. லோக்பால் அமைப்பே இதில் தலையிட்டு விசாரிப்பதற்கும் வாய்ப்பு என்பது இருக்குது. ஒருவேளை ரொம்ப பிரச்சனையாயிருச்சு, பெரிய சர்ச்சையாகுதுன்னா ஆளுநரே இந்த 2 அமைச்சர்களுடைய பதவியை நீக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தம் கொடுக்கும் அளவுக்கு பிரச்சனை என்பது உருவாகும். இது மாதிரி ஏதாவது ஒன்றிய அமைச்சர்களோ அல்லது மாநில அமைச்சர்களுக்கோ தற்காலிக பாஸ்போர்ட் முடக்கப்பட்டிருக்குன்னா ஜார்க்கண்டை சொன்னேன், அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா சிஎம்முக்கே அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வெளிநாட்டுக்கு போவதாக இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு முதலமைச்சர் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்வு அல்ல, இது உங்களுடைய அளவை மீறிய ஆட்கள் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்வுன்னு சொல்லிட்டு கலந்துக்கவே விட மாட்டேன்ட்டாங்க. கடைசியில் இங்கேருந்து ஆன்லைனில் தான் கெஜ்ரிவால் அவர்கள் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டதை பார்க்க முடியுது. அது மட்டுமல்ல, மம்தா பானர்ஜி அவர்களுக்கும் அவங்களுடைய அமைச்சர்களுக்கும் அனுமதி என்பது மறுக்கப்பட்டிருக்கு. ஹேமந்த் சோரன் அவர்களுக்கும் அவருடைய மனைவிக்கும் வெளிநாடு போவதற்கு அனுமதி என்பது மறுக்கப்பட்டிருக்கு. இப்படி முதலமைச்சர்களுக்கே அனுமதி என்பது மறுக்கப்பட்டிருக்கு. அப்படின்றப்போ அமைச்சர்களாக இருக்கக்கூடிய இவர்கள் செய்த தவறு என்பது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு. ஏன் இது தமிழ்நாட்டுக்கான சிக்கலை நான் சொல்றேன் அப்படின்னா, கீர்த்தனா அவர்களுடைய பொறுப்பு என்பது தமிழ்நாட்டுடைய தொழில்துறை அமைச்சரான பொறுப்பு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பு. அடிக்கடி வெளிநாட்டுக்கு பயணப்படணும், அங்கே போய் இந்த நிறுவனங்களிடம் பேசணும், முதலீடுகளை இங்கே தமிழ்நாட்டுக்கு ஈர்த்துட்டு வரணும். அப்படின்றப்போ வெளிநாட்டு பயணம் என்பது தொழில்துறை அமைச்சருக்கு கட்டாயம் தேவை. ஆனால் இவங்க பண்ண இந்த பிரச்சனைனால அனுமதி வாங்காதனால அடுத்த முறை ஒன்றிய அரசு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய அந்த தொழில் நிறுவனங்களுடைய முதலீடுகள் வராமல் போயிடலாம். புதிய நிறுவனங்கள் இப்போ தொழில்துறை மாநாடு தான் நடத்துகிறாங்க, உலக தொழில் முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்துகிறாங்க அப்படின்னா அதுக்கு அழைப்பு கொடுக்க கூட போக முடியாத சூழல் என்பது உருவாயிரும். அதற்கு புதிய நிறுவனங்களை கூப்பிட முடியாத சூழல் என்பது உருவாயிரும். ஏற்கனவே இவர் பொறுப்புக்கு இவருடைய நிர்வாகத்தின் கீழே தான் நிறைய வெளிநாட்டு நிறுவனங்கள் வெளியேறிக்கிட்டு இருக்கு அப்படின்ற புகார்கள் எல்லாம் அவர் மீது வைக்கப்படுது. அந்த துறையை பார்க்காம அரசு பள்ளிக்கு போயிட்டு அங்கே போய் அரசு பள்ளிகள் மாணவிகிட்ட இங்கிலீஷ் நாலேஜை நான் செக் பண்ணுறேன்றதா இருக்கட்டும், ரீல்ஸ் போட்டு நிறுவனங்களை கூப்பிடுவதாக இருக்கட்டும், இப்படியான பல்வேறு பிரச்சனைகள்ல அவர் தொடர்ச்சியாக சிக்கிக்கிட்டே இருக்கிறார். அப்போ தொழில்துறை என்பது நம்மளுடைய முதுகெலும்பாக இருக்குது தமிழ்நாட்டுக்கு. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி 18வது இடமோ 20வது இடமோ இருந்தது தொழில்துறை இந்தியாவில் தமிழ்நாடு. இப்போ ஸ்டாலின் அவர்கள் 2025 அதில் முதல் இடத்தை கொண்டு வந்தார். இப்போ இவங்க தாவேக ஆட்சிக்கு வந்த பின்பு நிறைய நிறுவனங்கள் வெளியேறு தெரியுமா, ஆந்திராவுக்குலாம் போதில் இப்போ ஆந்திரா நம்பர் 1 இடத்தை பெற்றுட்டாங்க, தமிழ்நாடு 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. இப்படியான சூழலில் இப்போ பாஸ்போர்ட் முடக்கம் என்பது கீர்த்தனாக்கு வந்தால் அது பிரச்சனையா இல்லையா? எதற்காக இந்த விஷயத்தை கூட யோசிக்க மாட்டாங்களா? கூடுதலாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர், நீங்கள் கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா அன்பில் மகேஷ் மாணவர்களோட வெளிநாட்டு பயணத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவார். அங்கே அந்த வெளிநாட்டு கல்வி எப்படி இருக்குது அப்படின்றத அமைச்சரே ஒரு வழிகாட்டியாக இருந்து செஞ்சதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்படி இருக்கும்போது ராஜ்மோகன் அவர்களுக்கு இந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கும்போது இவர் வெளிநாட்டுக்கு போவதற்கு தடை என்பது வருது. ஏன்னா இவர் தமிழர் நலன் சார்ந்த துறையும் இவர் வச்சிருக்கிறார். ஸோ அந்த துறையும் இருக்கும்போது வெளிநாட்டுக்கு போவது என்பது அடிக்கடி போக வேண்டிய சூழல் ஏற்படலாம்.
அப்போ அதுவும் தடை என்பது படும் அப்படின்றப்போ இவருடைய நிர்வாகம் பாருங்க, இவருடைய நிர்வாகத்தை யாரோ பண்றாங்க. அபார் கார்டு அப்படின்ற ஒரு கார்டை செங்கோட்டையன் கொண்டு வருவேன் அப்படின்றாரு. இவர் சொல்ல வேண்டியது அவர் சொன்னார். கீர்த்தனா அவர்கள் இவர் ஆய்வு பண்ண வேண்டியது அவர் ஆய்வு பண்ணார். இப்போ பள்ளிக்கல்வித்துறை ஒரு வெளியிட்ட பண்ணியிருக்கிறாங்க. அரசு பள்ளி மாணவர்கள் உங்களுடைய ஆதார் கார்டு விவரம், வங்கி கணக்கு விவரத்தோட சாதி பெயரையும் சொல்லுங்க. சாதி பெயர் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு சலுகை என்பது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு பண்ணியிருக்கிறாங்க. சாதி எதற்காக கேட்கிறாங்க அப்படின்ற மிகப்பெரிய குற்றச்சாட்டு செங்கோட்டையன் வாயை திறக்கும் போதே அந்த மிகப்பெரிய அளவு கேட்டிருந்தோம். அபார் கார்டை பத்தி நம்ம தான் விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருந்தோம். இப்போ மீண்டும் குறுக்கு வழியில் ஒன்றிய அரசுடைய அபார் கார்டு திட்டத்தை செயல்படுத்த நினைக்கிறார்களா அப்படின்ற கேள்வி எழுது. அப்ப இவங்களுடைய இந்த பள்ளிக்கல்வித்துறையில் இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது கூடுதலாக இந்த பிரச்சனையெல்லாம் எடுத்துட்டு வரணுமா? ஏன் நீங்க ஒரு வெளிநாட்டு பயணம் பண்றீங்க அப்படின்னா அரசாங்கத்துக்கிட்ட அனுமதி வாங்குறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை வருது? உங்கள் துறை சார்ந்த IAS அதிகாரிகள் கூட உங்களை ஏமாற்றி இருக்கிறாங்களா? கூடவே நாஞ்சி சம்பத்தெல்லாம் கூட்டி போயிருக்கிறார் ராஜ்மோகன். அது அரசாங்கத்தோடைய இதில் கூட்டிட்டு போனாரா, அவர் தனிப்பட்ட முறையில் வந்தாரா? இதெல்லாம் அவர் இன்னைக்கு அந்த சோகாஸ் நோட்டீஸுக்கு பதிலளிக்கும் போது சொல்லி ஆகும். இவ்வளவு பிரச்சனைகளை தமிழ்நாடு மக்கள் மீதும் தமிழ்நாடு அரசு மீதும் வைக்கணுமா? எதற்காக இப்படி ஒரு சாதாரண விஷயங்களை எல்லாம் பெரிய பூதாகாரமாக பிரச்சனையாக மாற்றக்கூடிய அளவுக்கு சின்ன சின்ன மிஸ்டேக்கை பண்றீங்க? அப்போ உங்களுக்கு கீழே அதிகாரிகள் இல்லையா? அதிகாரிகள் உங்களை ஏமாற்றக்கூடிய அளவுக்கு தான் அரசுடைய நிர்வாகம் என்பது நடக்குதா? எதுக்காக அதெல்லாம் சொல்றேன்னா, இவங்க பண்ண இந்த தப்புனால இதனால தமிழ்நாட்டுக்கும் பாதிப்பு ஏற்படும் அப்படின்றதான் இன்னைக்கு காரண காரியங்களை நான் இவ்வளவு தூரத்துக்கு அடுக்கி இருக்கேன். அப்போ அதையெல்லாம் சரி செய்ய வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு ஏன் சின்ன சின்ன விஷயத்தில் கோட்டை விடுது அப்படின்றது இன்னைக்கு எல்லோருக்கும் விழுந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேள்வியாக மாறியிருக்கு. ஒரு அமைச்சர் டிப்ளமோட் பாஸ்போர்ட்டை தான் பயன்படுத்தணும் அப்படின்றது எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். ஏன் இந்த அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களுக்கும் கீர்த்தனா அவர்களுக்கும் அது தெரியலை? எதற்காக இதுவரைக்கும் இந்த ஷோகாஸ் நோட்டீஸ் குறித்து இவங்க செய்தியாளர் சந்திப்பை நடத்தாமல் இருக்கிறாங்க? தனிப்பட்ட முறையில் விளக்கம் கொடுக்காம ஏன் இருக்கிறாங்க அப்படின்றதே இன்னைக்கு கேள்வியாக இருக்குது. ஏன்னா இவங்க தான் சொன்னாங்க வெளிப்படைத்தன்மையோடு நிர்வாகம் நடத்துவோம்னு சொல்லிட்டு. ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் வந்தது, எதற்காக வந்தது, ஏன் வந்தது, என்ன பண்ணோம், இதனால் என்ன பண்ண போகிறோம், இதில் இன்னும் பெரிய சிக்கல்லாம் இல்லைங்க அப்படின்ற அளவுலையாவது ஒரு ப்ரெஸ் மீட்டை இந்த 2 அமைச்சர்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் இதுவரைக்கும் கொடுக்காதது ஏன் அப்படின்ற கேள்வியும் இன்னைக்கு பொதுமக்களுக்கு எழுந்திருக்கு. இனியாவது முறைப்படி புரோட்டோகால் என்ன அப்படின்றத பின்பற்றி அதைப்படி நடக்கணும் அப்படின்றதான் எல்லோருடைய கோரிக்கை. நீங்கள் பண்ணக்கூடிய தவறு என்பது தமிழ்நாட்டுக்கு பிரச்சனையாக மாறிவிடக்கூடாது அப்படின்றதா எல்லோருடைய எதிர்பார்ப்பு. நன்றி.